ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது 4வது தோல்வியை தழுவியிருக்கின்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 39வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியது. முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து களமிறங்கிய லக்னோ அணியில் மார்க்கஸ் ஸ்டோயின்ஸ் 63 பந்துகளில் 124 ரன்கள் குவித்து லக்னோ அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இதன் மூலம் சிஎஸ்கே அணி நடப்பு தொடரில் முதல் முறையாக சொந்த மண்ணில் தோல்வியை தழுவியிருக்கின்றது. இதன் காரணமாக புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது 5வது இடத்திற்கு சரிந்தது. 8 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றி 4 தோல்வி என 8 புள்ளிகளுடன் ரன் ரேட் 0.41 என்ற அளவில் சரிந்து இருக்கின்றது. சிஎஸ்கே அணிக்கு எதிராக தொடர்ந்து 2வது வெற்றியை பெற்றுள்ள லக்னோ அணி தற்போது புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது. லக்னோ அணி 8 போட்டிகளில் விளையாடி 5 வெற்றி 3 தோல்வி என 4வது இடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 14 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதல் இடத்திலும், கொல்கத்தா அணி 10 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், சன்ரைசர்ஸ் லக்னோ அணி முறையே 3வது மற்றும் 4வது இடத்திலும் உள்ளது. சிஎஸ்கே மற்றும் குஜராத் முறையே 5வது மற்றும் 6வது இடத்திலும் இருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணி 6 புள்ளிகளுடன் 7வது இடத்திலும், டெல்லி 6 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், பஞ்சாப் 4 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும், ஆர்சிபி 2 புள்ளிகளுடன் 10வது இடத்திலும் இருக்கின்றது. இதனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு செல்ல வேண்டும் என்றால் எஞ்சியுள்ள 6 போட்டிகளில் குறைந்தபட்சம் 4 போட்டிகளாவது வெல்ல வேண்டும். இன்னும் சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில் 3 போட்டிகளில் விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.